is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஜாவா கோடு வந்து டக்குன்னு எழுதிருப்போம். ஜஸ்ட் வந்து ஒரு அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதிருப்போம். அது எப்படி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போகும். இப்போதைக்கு நீங்க வந்து அசியூம் பண்ணுங்க ஒரு அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க. அந்த கோடு இருக்கு, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது எப்படி வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க எழுதுறது ஒரு டெஸ்ட் ஜாவா ஃபைல் சேவ் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு வந்து விர்ச்சுவல் கம்பைலர் ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ல அது ஒரு உள்ள இருக்க சாஃப்ட்வேர் தான். கம்பைலர் கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நீங்க கொடுத்த டெஸ்டா ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்து சின்டாக்டிக்கலா கரெக்டான்னு பார்க்கும். சின்டாக்டிக்கலா கரெக்டானா ஜாவாக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அந்த சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, நீங்க கோட்ல ஏதாவது சின்டாக்டிக்கல் எரர் இருக்கா செக் பண்ணும். சப்போஸ் இந்த மாதிரி எந்த எரர் இல்லைன்னா அது எல்லாமே வந்து ஜாவா டெஸ்ட்.ஜாவால இருந்து டெஸ்ட்.கிளாஸா மாறிடும். அது வந்து இந்த கம்பைலர் பண்றது வேலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த கம்பைலர் அவுட்புட் என்ன இருக்கும்னா பைட் கோட். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா இந்த பைட் கோடு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த டெஸ்ட்.ஜாவா வந்து நீங்க எழுதுற கோடு, பட் இந்த பைட் கோடு வந்து கம்பைலர் உங்களுக்காக ஜென்ரேட் பண்ற கோடு. இது இந்த பைட் கோட் வந்து நீ ஆக்சுவலா இது ஹியூமன் ரீடபிளா இருக்காது. இந்த பைட் கோட் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றோம்னா நீங்க லினக்ஸ்ல ரன் பண்ணாலோ இல்ல விண்டோஸ்ல ரன் பண்ணாலோ இல்லைன்னா வந்து மேக் இதுல எந்த ஒரு ஓஎஸ் ரன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டிவைஸ் ரன் பண்ணாலும் இந்த பைட் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரொவைடட் அந்தந்த கன்சியூமபிள் திங்ஸ் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்கோம். ஸோ இந்த பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகுது. யார் கன்சியூம் பண்ணுவாங்கன்னா மொபைல் டிவைசஸ் கன்சியூம் பண்ணுவோம், கம்ப்யூட்டர்ஸ் கன்சியூம் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கன்சியூம் பண்ணுவோம், இன்னும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குள்ளுமே ஒரு அந்த மொபைல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்குள்ளுமே உள்ள வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். நீங்க பைட் கோட் கொடுத்துட்டீங்க, அது எப்படி வந்து இந்த பைட் கோட் வந்து ரீட் பண்றது. இப்போ நமக்கு வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சைனீஸ் லாங்குவேஜ் என்ன படிக்க சொன்னா எனக்கு படிக்கிறது தெரியாது. எது படிக்கிறதுன்னா அந்த நாலேஜ் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இந்த மொபைல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எது யூஸ் பண்றோமோ அந்த பைட் கோட் ரீட் பண்ற டெக்னாலஜி நாலேஜ் வந்து அந்த டிவைசஸ்க்கு இருக்கணும். அதுதான் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு இந்த பைட் கோட் ரீட் பண்றதுக்கும் அந்த ரீட் பண்ணி ரன் பண்றதுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும். அது வச்சு ரன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு ஜாவா நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எழுதுறது வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் டெக்னிக்கலா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் ஒன்ஸ் அகைன்.